ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிராமத்தில் செய்கிற மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு புளி காரக்குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 250 கிராம், சின்ன வெங்காயம் 250 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி மீடியம் சைஸ் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1-2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன் சைஸ் புளி ஜூஸ், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் சைஸ் புளியை க்ளீன் பண்ணி அதை ஊற வச்சு திக்கான ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். பேனு சூடு பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். வெந்தயத்தை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தோல் உரிச்ச 250 கிராம் பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கிலோ. ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நீங்கள் இப்போ மீடியம் ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உணவு ஒரு டேஸ்டியான மருத்துவ குணம் வாய்ந்த உணவு. இப்போது நம்ம ஒரு கப்பு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எப்போ ஆட் பண்ணோன்னா, பூண்டு பாதியாக வதங்கி வரும்போது ஆட் பண்ணோம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க, கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த ஃபுட்டு நல்லா கிராமத்தில் அடிக்கடி செய்வாங்க. அதுக்கு தான் அவங்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இது 3 சேரும் போது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. அடுத்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வெந்து வந்தால் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். பூண்டு ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள், வெந்துடும் சின்ன வெங்காயம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பூண்டு வெங்காயத்தில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தீ அதிகமாக வச்சிங்கன்னா மசாலா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் 1 மினிட் குக் பண்ணுங்கள். மசாலா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு மசாலா, பூண்டு, வெங்காயம் எல்லாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து 4 மீடியம் சைஸ் தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம புளி கரைச்சி ஊற்றுறோம். அதனால் ஒரு புளி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கருப்பு புளி, சிவப்பு புளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே 1 கப்பு வாட்டரு ஆட் பண்ணுங்கள்.
தக்காளி நல்லா வெந்து வரணும். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஆயிலெலாம் செப்பரேட் ஆகிருக்கு. ஆயில் செப்பரேட் ஆனாலே நல்லா குக் ஆகிக்குதுன்னு அர்த்தம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்தோம். அதை திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கம்பல்சரி ஆட் பண்ணோம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 5 வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப மெடிசனும் கூட. இது உங்கள் நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி உடம்புல இருக்கிற பிடிப்பு, வாயு தொல்லை இதெல்லாம் வந்து நீங்கும். இப்போ வந்து நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ திருப்பி க்ளோஸ் பண்ணி ஆயிலெலாம் ஆட் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான கிராமத்து பூண்டு சின்ன வெங்காயம் புளி காரக்குழம்பு ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.